மீன லக்னம். அப்ப இந்த மீன லக்னத்திற்கு சந்திர திசை வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த திசை, அந்த காலகட்டங்கள், அந்த கிரகம் அவர்களை உட்கார வச்சு சோறு போட்டு அழகு பார்க்கும். அப்ப ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இந்த சந்திரன் நின்று தசை இது நடத்தினால் அவர்களுக்கு அனைத்தும் பாக்கியம். தொழிலில் ஏறுமுகமான வாழ்க்கை, படிப்பின் மூலம் முன்னேற்றம், திருமண வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி, குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சக்சஸ், கடவுளுடைய அனுகிரகம், குலதெய்வ கோயில்களில் ஒரு முன்னாடி நின்று எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. அந்த குலதெய்வ கோயிலில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் உங்களை கேட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகிறது இந்த நேரத்தில் தான். திருமண வாழ்க்கை அமைகிறது இந்த நேரத்தில். இந்த திசை அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கியே தீரும். அது ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல எல்லாம் இருந்துட்டா அந்த கிரகம் கண்டிப்பாக அவர்களை அழகு பார்க்கும். இதே மாதிரி செவ்வாய் திசை நடந்தாலும் சரி, அந்த திசை இந்த மீன லக்னத்திற்கு நல்ல தனத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், பட்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அனைத்தையும் கொடுக்கும். ஆனால் அந்த செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், அதாவது மிருகசீரிடத்தில், சித்திரையில், அவிட்டத்தில் மட்டும் இருந்துட்டா நம்ம மீன லக்னத்துக்காரங்க அழகா பொழைச்சிக்கலாம். குடும்பம் தன்னை பல தேடி வரும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நடக்கும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது லேட் பிக்கப்பாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் வரப்போ திருமணம் செட் ஆயிடும். வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, வெளிநாட்டு கல்விக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டின் மூலம் கல்வி, வெளிநாட்டின் மூலம் தனவரவு, இப்படி பல்வேறு விதத்திலையும் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மீன லக்னத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மட்டும் இருந்து விட்டால் அந்த ஒரு கிரகம் போதுங்க உங்களை நிக்க வச்சு, உட்கார வச்சு, தொழிலில் பெரிய அங்கீகாரம் செய்ய வச்சு, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்திற்கும் அதிர்ஷ்டத்துக்கும் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அழகா வாழ்நாள் முழுவதும் சாப்பாடு போட்டு அழகு பார்க்கும். அப்ப இந்த கிரகங்களுடைய தசா புத்தி காலகட்டங்களில் நம்மளுடைய பொன்னான காலமாக, பொக்கிஷமான காலகட்டங்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அந்த நேரத்தில் பணம் வருது, இப்படியே தான் நம்ம வரும் அப்படின்ட்டுலாம் சீனை போட்டு அந்த காலகட்டங்களில் நம்ம வீண் வச்சிருக்கக்கூடாது. வரக்கூடிய காலகட்டங்களை தனக்கு வசமாக எந்த ஒரு மனிதன் மாற்றுகிறானோ அவனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற வல்லமை படைத்த வல்லரசு மனிதன் அப்படின்னு. அப்ப இந்த லக்னத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.